ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனுக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? உடனடியாக செய்கிற மாதிரி அருமையான புளி சாதம். இதுக்கு புளியோதரை மாதிரி பவுடர்லாம் வறுத்து அரைச்சி நம்ம பண்ண தேவையில்லை. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். புளி சாதம் நம்மள நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா புளியோதரையை விரும்பவே மாட்டீங்க. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. உடனடியாகவும் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. புளி சாதம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆயிலில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ இந்த டைமில் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டையுமே ஒரு அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். இப்போ அதை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது லைட்டாக செவந்ததும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 போல் சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த புளி சாதத்துக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், வெங்காயம் சேர்த்தாமையும் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க இந்த பேஸ்ட்டை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்தாமல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ உடனே செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. அது ஆல்ரெடி வறுத்தது அப்படிங்கிறதுனால வெங்காயம் வதங்கும் போது நான் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை சேர்த்து லைட்டாக வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 போல் போட்டிருக்கேன். நான் சொல்கிற அளவு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். இது போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்த நம்ம இதில் புளி சேர்க்கணும். புளி பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் புளிப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உரப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா புளி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கீல. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். அப்படி கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு கலர் இருந்தால் பிடிக்காது. அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச வெந்தய பொடி ஒரு அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது ரெண்டும் தான் கண்டிப்பாக சேர்த்தணும். இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும், இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வேக விடணும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக சைடில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதிக எண்ணெய் சேர்த்துல, கொஞ்சமாக தான் சேர்த்தோம். எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த டைமில் அடுத்த நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு மொதவே நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ அளவு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு சுண்டி வருது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் இந்த டைமில் உங்களுக்கு சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க. பத்தலைன்னா சாதத்தை போட்டு கிளறும் போது கூட நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸை எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இதை ஃபேன் கடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பொலப்பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருந்தது அப்படின்னா சாதத்தோடு நீங்கள் போடும்போது சாப்பாடும் ரொம்ப கெட்டியாக வந்துடும். அது மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருங்க. ஃபேனுக்கடியே வைக்கும்போது எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூனை நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த புளி சாதம் செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்த இன்னொரு வெரைட்டி ஆஃப் புளி சாதம் தான் ஞாபகம் வருது. ஒன்றும் பெரிய வெரைட்டி இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் பழைய சாதம் மிச்சம் ஆயிரும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்துப்பாங்க. கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக சாம்பார் பொடி, அப்புறம் கூட கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த சாதத்தோடு நல்லா கலந்து பிணைஞ்சு வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் பச்சைக்கடலைப்பருப்பு நிறையா போட்டு, இந்த மாதிரி வேர்க்கடலை எல்லாம் இப்போல்லாம் போட மாட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். பச்சைக்கடலைப்பருப்பு தான் நிறைய போடுவாங்க. கருவேப்பில், பச்சை கருவேப்பில் நிறைய அப்படியே நம்ம செடியிலேருந்து பிடிங்கி கொண்டு போட்டு, கூடவே வெங்காயம் நிறைய போடுவாங்க, சின்ன வெங்காயம். அப்போ தோட்டத்துலலாம் நிறையா இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கூட நல்லா காரமாக முதல்லையே சாம்பார் பொடி போட்டிருக்கோம். ஸோ அளவான காரம் தான் போடுவாங்க. அதோட
பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள்லாம் போட மாட்டாங்க. அப்போ சும்மா அப்படியே அந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்ருவாங்க. கிளறி விட்டு சூடானதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க. அது அமிர்த மாதிரி இருக்கும் அப்போ சாப்பிட்றப்ப. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சாதம் நம்ம செஞ்சு பழகிட்டுருக்கோம். பட் இருந்தாலுமே நம்ம அம்மா கையில் அந்த பழைய சாதம் சாப்பிட்ட ஒரு இதுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் இது செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஸோ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணேன். உங்களுக்கும் உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஞாபகம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சாதத்துக்கு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிற போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா. நான் சொன்ன மாதிரி அந்த சாதத்தை வடித்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஃபேன் கடியே ஒரு 10-15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் இந்த புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி அதோட கலந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த டேஸ்ட்டான புளி சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.